ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாலிவுட் ஜோன். யுவராஜ் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் பிரதாப் இயக்கத்தில் நடிகர்கள் ஜெய், யோகி பாபு, சத்யராஜ், ரெடின் கிங்ஸ்லி, ஆனந்த்ராஜ், இளவரசு, மொட்ட ராஜேந்திரன், சிங்கம் புலி, நிழல்கள் ரவி, அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸ் பிரக்யா, சாய்தன்யா இவங்க நடித்து டிமான் இசையில் வெளிவந்த படம் தான் பேபி பேபி. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கதை சுருக்கம் என்னென்னா, ஜெய், யோகி பாபு இவங்க ரெண்டு பேருமே துபாயில் குடும்பத்தோடு தங்கி வேலை செஞ்சுட்டு வருவாங்க. ஜெய், பிரக்யா தம்பதிக்கு ஆண் குழந்தையும், யோகி பாபு, சாய்தன்யா தம்பதிக்கு பெண் குழந்தையும் பிறக்கும். இதை தொடர்ந்து ஜெய்யோட தந்தை சத்யராஜும் யோகி பாபுவோட தந்தை இளவரசும் குழந்தைகளோட ஊருக்கு வர சொல்லி அழைப்பாங்க. இதனால் துபாயிலிருந்து சொந்த ஊருக்கு 2 ஜோடியும் குழந்தைகளோட வந்துடுவாங்க. உறவினர்கள் செஞ்ச குளறுபடியில் குழந்தைகள் இடம் மாறிடும். குழந்தைகள் மாறிய விவரத்தை அவங்களோட பெற்றோருக்கு தெரியாமல் எப்படி சரி செய்கிறாங்க, அதனால் நடந்த குழப்பங்கள் என்ன, குழந்தைகள் மீண்டும் மாற்றிக்கொண்டார்களா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஹீரோயிசம் இல்லாத கதையில் ஒரு குழந்தைக்கு தந்தையாக சிறப்பான நடிப்பை கொடுத்துருப்பாரு ஜெய். மற்றொரு தந்தையாக யோகி பாபுவும் அவருக்கு போட்டி போட்டு நடிச்சிருப்பார். அதோட அவரோட காமெடியும் இதில் ரசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர்களுக்கு மனைவியாக வரும் பிரக்யா மற்றும் சாய்தன்யா 2 பேருமே அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான நடிப்பை மட்டும் கொடுத்துருப்பாங்க. குழந்தைகள் மாறிப்போனதும் ஒரு தாயோட ஏக்கத்தை இந்த திரைப்படத்தில் நல்லா காட்டியிருப்பாங்க. சத்யராஜ், இளவரசு இவங்க 2 பேருமே அனுபவ நடிப்பால் அந்த கேரக்டரை நல்லா தாங்கி பிடிச்சிருப்பாங்க. அதுபோக ரெடின் கிங்ஸ்லி, ஆனந்த்ராஜ், சிங்கம் புலி இவங்க எல்லாருமே அவங்களோட பணியை இந்த படத்தில் சிறப்பாக செஞ்சுருப்பாங்க. குழந்தைகள் மாறுறதும் அதை தொடர்ந்து நடக்கிற பிரச்சனையும் இதை சேர்த்து வைக்கிறதும் ஒரு கதையாக கொடுத்துருப்பாரு இயக்குனர் பிரதாப். இருந்தாலும் குழந்தை மாறுறது, குழந்தைய கடத்துறது இது மாதிரி தமிழ் சினிமாவில் ஏற்கனவே போதுன்ற அளவுக்கு நிறையா படத்தில் பார்த்துட்டோம். அதுபோக பெரிய நட்சத்திர காமெடி பட்டாளத்தை வச்சுட்டு ஒரு நல்ல காமெடி படத்தை இயக்குனர் தராது ஏன்னு தெரில. அது கொஞ்சம் மக்களிடையே ஏமாற்றமாகவும் இருக்குது. டிமான் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் என்னென்னா, படம் முழுவதும் பெரிய நடிகர் கூட்டம் இருந்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இருந்தாலும் குழந்தை மாறி போன விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு சில மணி நேரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த லாஜிக்கே இல்லாமல் ஜவ்வு போல் இந்த படம் ஃபுல்லாக எழுத்திருப்பாங்க. அது ஒரு மைனஸாக இருக்குது. அதோட தமிழ் சினிமாவில் பார்த்து பழகிய டெம்ப்ளேட் கிளைமேக்ஸ், சேசிங் காட்சி எல்லாம் ஒரு மாதிரி சலிப்பு ஏற்படுத்திடுச்சு. இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.